வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து B.Ed செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் டேட்டும் அதே போல் அதற்கான நியூ ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காலேஜஸ்க்குமே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டீச்சிங் ப்ராக்டிஸ் போனவங்க எல்லாருமே கம்பல்சரியாக இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதற்கான நியூ சர்க்குலர் தான் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. B.Ed மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த நியூ ஃபார்மேட்டை பார்த்திங்கன்னா அட் த டைம் ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறவங்கக்கிட்ட கட்டாயமாக இந்த ஒரிஜினல் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டை தான் கொடுக்கணும்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டு த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் த்ரூ த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர். ஸோ உங்களுக்கு அந்தந்த காலேஜில் யார் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக வராங்களோ அவங்க மூலயமா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு இந்த நியூ ஃபார்மேட்டை கொடுக்கணுன்றதும் டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்போது நடக்க போகுதுன்னா February மந்தில் இருக்க போகுதுன்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. February month 2023 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் 16 weeks ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்ன்றது இந்த ஃபார்மேட்டு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் 16 weeks ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ஸ்கூல் UDISC நம்பர். ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் மூலிமா பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்களா இல்லையான்றதை ட்ராக் பண்ணியுமே பார்ப்பாங்க. ஸோ அதில் எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட்டை ஜென்யூனாக வாங்கிறது நல்லது. ஸோ உண்மையாக தன்மையாக இருந்தால் நீங்கள் போயிருந்தால் இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்கூலுடைய நம்பரை கேட்டிருக்கிறதால கட்டாயமாக வந்து இதை வந்து செக் பண்ணுறதுக்கான 90% பாசிபிலிட்டின்றது இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் செல்வி உங்களுடைய நேம் போட்டுக்கணும். ரிஜிஸ்டர் நம்பரில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஃபஸ்ட் இயரில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் நம்பர். அதுவுமே அதே மாதிரி உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆஃப் டேஷ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் நேமும் இந்த இடத்துல he or she ஸோ undergone the 16 week ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லி இன் அவர் ஸ்கூல் இந்த pedagogy சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸோ pedagogy சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு pedagogy சப்ஜெக்ட்ஸும் எந்த டேட்டு ஃப்ரம் டு டேட் இது நாள் வரல நீங்கள் எடுத்தீங்க ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்ன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்ன்றது நமக்கு 80 days வந்து யூனிவர்சிட்டியால் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் எவ்வளோ நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்றைக்கு கால்குலேஷன் வரல நீங்கள் அதை வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் 80 days கம்பல்சரியாக நீங்கள் 80 days இருக்குன்னா 80 daysமே நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 80 days போகிறீங்கன்னா உங்களுக்கு 100% வந்துடும். ஸோ 100% இருந்து அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ எனிவே பார்த்திங்கன்னா 80 daysல நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 80%க்கு மேலே அபோவ் இருந்தீங்கன்னா அது அட்டெண்டன்ஸ் ஓகே. அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே 80 daysன்றது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 80 daysன்றதுமே நீங்கள் ஃபுல் டேஸ்மே நீங்கள் போயிட்டு அதை சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ 80% இருந்தால் போதும் அட்டெண்டன்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு 80 and above. ஸோ அதில் எவ்வளோ நாள் கம்மியாக வாங்கிக்கலாம் அது மாதிரிலாம் யாரும் நீங்கள் நினைக்காதீங்க. 80 daysனால் 80 daysஸை வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு 80% and above இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் சிக்னேச்சரும் கைட் டீச்சர் சிக்னேச்சர், முக்கியமாக பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் ஹெட்மாஸ்டர் வித் டேட் ரப்பர் ஸ்டாம்ப்பு. ஸோ அஃபிக்ஸ் ரப்பர் ஸ்டாம்ப்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ காலேஜ் அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டருடைய நேம், சீல், சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே கிளியராக இருக்கணும். நேமு, மொபைல் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஸ்கூல் நம்பரும் கேட்டிருக்கிறதால இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் ஜென்யூனாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய கல்லூரிகளில் இதை எத்தனை காப்பீஸ் வாங்கி வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை வாங்கிக்கோங்க. உங்களுடைய காலேஜஸில் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸுக்காக ஏதாவது செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்றதும் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வரணும். அதுதான் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுதுன்றதால அதை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. நீங்களும் முடிஞ்ச வரலாம்
ஹெல்ப் பண்ணிவிட்டு வாங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.